நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. காலநிலை மாற்றம் மற்றும் அதீத பனிப்பொழிவால் காஃபி மலர்கள் முன்கூட்டியே பூத்திருக்கும் நிலையில் கூடலூர் மாவட்ட விவசாயிகள் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே விளையக்கூடிய காஃபி பயிர் அதிகளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த காஃபி பயிர் விவசாயத்தை சிறு குறு விவசாயிகளே பெரும்பாலும் மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கமாக பிப்ரவரி 2ஆம் வாரம் முதல் மார்ச் மாதத்திற்குள் பூத்து விளைச்சல் தரக்கூடிய காஃபி இந்த ஆண்டு காலநிலை மாற்றம் மற்றும் அதிக பனிப்பொழிவு காரணமாக பருவம் மாறி முன்கூட்டியே பூத்துள்ளது. தற்போது காஃபி பழங்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மார்ச் மாதத்தில் பூக்க வேண்டிய காஃபி மலர்கள் இப்போதே பூத்துள்ளதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் கலக்கம் ஏற்பட்டுள்ளது. பெரிய காஃபி எஸ்டேட் நிறுவனங்களில் நாள்தோறும் நீர்ப்பாசனம் செய்து தற்போது பூத்துள்ள மலர்களை ஓரளவு தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. ஆனால் நீர்ப்பாசன வசதியில்லாத சிறு குறு விவசாயிகளின் தோட்டங்களில் பூக்கள் உதிர்ந்து வருவதால் அடுத்த ஆண்டு காஃபி விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காப்பியில் பூ பூப்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது விவசாயிகளை பொறுத்தளவு. ஏன்னால் அவர்களுடைய வாழ்வாதாரம் அது. காலநிலை மாற்றத்தாலும் தற்போது நிலவுகிற உலக குளோபல் வார்மிங் என்ற அந்த காரணியினாலும் பருவம் தவறி இப்போ பூத்திருக்கிறது. இந்த பூக்கள் பூத்திருப்பது ஈரப்பதத்தின் காரணமாக, பனியின் காரணமாக அது பூத்திருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தளவு இந்த சமயத்தில் அது பூக்கக்கூடாது. பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து மார்ச் மாதத்திற்கு உள்ளாக அது பூத்திருக்க வேண்டும். விவசாயிகள் உடனடியாக நீர்ப்பாசனம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டுமென்றும், அவ்வாறு செய்தால் ஓரளவு பயிரை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.